குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 470 நாள் ஆகுங்க இவர் ஒருத்தர் வந்து சிறையில போட்டு. இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது. இதே அறுவை சிகிச்சை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின ஒரு நபருக்கு வந்து மெடிக்கல் பெயில் கூட கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருந்ததுன்றதுதான் மிக மிக வருத்தத்தோடு நான் அங்க வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இனி அடுத்ததாக இப்ப ஒரு வருஷமா அவர் வந்து சீன்லயே கிடையாது. அப்படி இருந்து கூட ஒரு கணபதி ராஜ்குமார் வந்து அங்க பெரும் வெற்றி பெறுகிறார். அம்மா அண்ணாமலை கூட அவ்வளவு பெரிய பண்ணி வெற்றி பெறுகிறார். அப்போ அடுத்ததாக அங்க வந்து கட்சி இப்போ ஒரு வருஷமா என்ன நிலையில் இருக்குது என்றதை அவர் வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். நிச்சயமாக அதை செய்வார் என்று நான் கருதுகிறேன். கன்விக்ஷன் வந்து விட்டால் நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடர முடியாது. ஆனால் கன்விக்ஷன் வருவரை நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடரலாம் என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு அந்த அதே பதவியில் வழங்கப்படும். அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்னதான் செய்தாலும் இல்லை என்றால் மத்தியில் இருக்கின்ற பாஜக வந்து இந்த மாதிரியான லேப்டாப் ஏஜென்சிஸை வச்சு என்னதான் உளவு பார்த்தாலும், என்னதான் உங்களை புரிஞ்சு சிறையில போட்டாலும், திமுக தொண்டனுக்கு நான் இருக்கிறேன், திமுக இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் வந்து மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறதாக நான் காண்கிறேன். முழுக்க பொய் கேஸ் தான். எதிர்கட்சிகள் மேல பொய் கேஸுகள் வந்து எந்த தெனாவட்டில போட்டாங்க பாத்தீங்கன்னா 303 தெனாவட்டில போட்டாங்க. இப்ப 239 ஆகுது. அதனால வந்து அந்த வீரியம் கொஞ்சம் குறைகிறது. அவ்வளவுதான். வாத்தமிழ நேயர்களுக்கு வணக்கம். சுமார் 474 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதை பத்தி நம்மகிட்ட பேச வந்திருக்கார் மூத்த பத்திரிகையாளரான ஆர்கே அவர்கள். இனி அவருடைய அரசியல் எப்படி இருக்கும்? ரொம்ப தீவிரமா இருக்குமா? அண்ணாமலைக்கும் பாஜகவுக்கு எதிராக அவர் தீவிரமா செயல்படுவாரா? நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ்ல வந்து மணி லாண்டரிங் ஆங்கிள் இருக்கிறதா சொல்றாங்க. அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கின்றதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 470 நாளுக்கு வந்து ஒரு மனிதனுடைய அந்த லிபர்ட்டியை வந்து தடை செய்து வச்ச ஒரு இயக்கம் ஒரு கோதி லேப்டாக் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஈடியாக தான் இருக்கிறது. இதே வந்து கொஞ்சம் ஒரு நீதியோடு நேர்மையோடு இந்த நாடு வந்து உருப்படணும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏஜென்சி ஒர்க் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக அது வந்து பாரபட்சம் இல்லாமல் பாஜக காரணோ இல்லை என்றால் பாஜகனுடைய அலையோ இல்லை என்றால் திமுக காரணம் என்று பாரபட்சம் பார்க்காம வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்படி கிடையாது. 470 நாள் ஆகுதுங்க இவர் ஒருத்தர் வந்து சிறையில போட்டு. அதுவும் வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காக எவ்வளவோ நபர்களை வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இடியினுடைய கேஸ்லயே வந்து ஒருத்தர் வந்து வெளியிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு கேஸ். இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது. இதே அறுவை சிகிச்சை வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின ஒரு நபருக்கு வந்து மெடிக்கல் பெயில் கூட கொடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விஷயத்துக்கு உடந்தையா இருந்ததுன்றதுதான் மிக மிக வருத்தத்தோடு நான் அங்க வந்து குறிப்பிட விரும்புகிறேன். இப்ப இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே திமுக வந்துட்டு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இப்ப இவர் வெளியே வந்ததால இன்னும் கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலத்துல திமுக இன்னும் வலுவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இன்னும் வலுவா இருக்கணும் வாய்ப்பு கிடையாது. இருக்கிற வலுவே போதும்னு நினைக்கிறேன். அதாவது கொங்கு மண்டலம் வந்து ரொம்ப வீக்கான திமுகவை பொறுத்தவரை. அங்க வந்து அதிமுகவும் நிகராக நிக்க முடியுமான்ட்டான். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக செந்தில் பாலாஜி வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி ஆனாலும் சரி, இல்ல வேலுமணி ஆனாலும் சரி, தங்கமணி ஆனாலும் சரி, செங்கோட்டையன் ஆனாலும் சரி, இவர்களெல்லாம் நிகரான ஒரு நபராக நான் வந்து காண்கிறேன். நிச்சயமாக அந்த ஒரு இம்பாக்ட் வந்து கொங்கு மண்டலத்தில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இவர் வெளியே வந்து நிச்சயமாக அந்த மக்களுக்கு இல்லை என்றால் திமுக அங்க இருக்கின்ற திமுக இருக்கு, அங்க இருக்கின்ற முன்னாள் அதிமுக இருக்கலாம் சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இனி அடுத்ததாக இப்ப ஒரு வருஷமா அவர் வந்து சீன்லயே கிடையாது. அப்படி இருந்து கூட ஒரு கணபதி ராஜ்குமார் வந்து அங்க பெரும் வெற்றி பெறுகிறார். அண்ணாமலை கூட அவ்வளவு பெரிய பண்ணி வெற்றி பெறுகிறார். அப்போ அடுத்ததாக அங்க வந்து கட்சி இப்போ ஒரு வருஷமா என்ன நிலையில் இருக்குது என்றதை அவர் வந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். நிச்சயமாக அதை செய்வார் என்று நான் கருதுகிறேன். அதுக்கப்புறம் அமைச்சரனுடைய பணிகளும் இருக்கிறது. அதெல்லாம் வந்து கவனிக்கிறதுக்காக இப்ப அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்பதான் வெளியே வந்திருக்காரு. இனிமேல் தான் நமக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இந்த அமைச்சரவை மாற்றம் வந்து அவருக்காக தள்ளி போயிட்டே இருக்கு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவருக்கு அமைச்சர் அதே பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ நிச்சயமா அதே பதவி தான் வரும் என்று நான் கருதுகிறேன். அது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு செய்தி நமக்கு உணர்ந்தது இல்லையா? அதாவது நீங்க ஒருத்தரை பிடிச்சி ஒரு நாள் ஜெயிலுக்கு போட்டீங்க, உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அவருக்கு இன்னும் கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கல. கன்விக்ட் ஆனா மட்டும்தான் உங்களுடைய பதவி போகும். அது ஜெயலலிதா அம்மையாருக்கும் போச்சு. அதே மாதிரி சசிகலா அம்மையாருக்கு அதனால வந்து இங்க முதல்வராகக்கூடிய அந்த தருவாயில் கன்விக்ஷன் வருகிறது. அதன் பிறகு வந்து அதனால் செய்ய முடியவில்லை. கன்விக்ஷன் வந்து விட்டால் நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடர முடியாது. ஆனால் கன்விக்ஷன் வருவரை நிச்சயமாக அவர் வந்து அமைச்சராக தொடரலாம் என்று நான் கருதுகிறேன். அப்ப அந்த அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு அந்த அதே பதவியில் வழங்கப்படும். அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஒரு மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்னதான் செய்தாலும் இல்லை என்றால் மத்தியில் இருக்கின்ற பாஜக வந்து இந்த மாதிரியான லேப்டாப் ஏஜென்சிஸை வச்சு என்னதான் உளவு பார்த்தாலும், என்னதான் உங்களை பிடிச்சி சிறையில போட்டாலும்,
திமுக தொண்டனுக்கு நான் இருக்கிறேன், திமுக இருக்கிறவனுக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் வந்து மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறதாக நான் காண்கிறேன். இப்போ இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க அதே நேரத்துல வந்து உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க எல்லாமே ஒண்ணா நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? இப்போ இன்னும் நீக்கமும் இருக்குமா இந்த இதுல அமைச்சரவையில? வாய்ப்பு இருக்கலாம். அதை பத்தி இப்போ அதாவது இப்ப ஏதோ புலி வருதுன்னு சொல்லி ஏறத்தாழ ஒரு 3 மாசமா இது வந்து போய்கொண்டே இருக்கிறது. இருக்கிற மக்கள் எல்லாம் இரிட்டேட் ஆயிருக்காங்க. நீங்க பண்றதுன்னா பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா விட்டு போங்க. துணை முதலமைச்சர் என்பது ஒரு அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு பதவியே கிடையாது. இருந்தாலும் அது வந்து நம்பர் 2 யாரா இருக்கிறார்கள் என்று குறிக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு அடிப்படையில் வந்து கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நடக்குமா இல்லையா என்று எனக்கு நிச்சயமாக தெரியாது. மு.க. ஸ்டாலின் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு கூறியிருக்காரு. அப்ப மாற்றம் இருக்கும் என்று பாத்தீங்கன்னா கேபினெட்ல சேஞ்ச் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது உதயநிதிக்கு இருக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வழக்கு இன்னும் எப்படி போகும் சார்? இது செந்தில் பாலாஜி மேல இருக்க வழக்கு இன்னும் விசாரணை முடித்து எவ்வளவு நாள் ஆகும்னு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க இன்னும் தீவிரப்படுத்துவாங்களா அமலாக்கத்துறை? ஆமா, பாஜகவை பொறுத்தவரை அது வந்து தீவிரப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு வேற வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அவ இப்ப ப்ரூவ் பண்ண வேண்டும். நம்ம 470 நாள் எதுக்கு இந்த ஆளை வந்து ஜெயில வச்சுங்கிறது அதுக்கு ஒரு அந்த கேள்வி நம்ம எல்லா மனதிலையும் இருக்கிறது. அடுத்ததாக நீங்க வந்து தேர்தலுக்கு வந்தீங்கன்னா வரவங்கிட்ட எல்லாம் நம்ம தான் கேட்டு இருப்போம், எதற்காக ஒரு மனிதனுடைய லிபர்ட்டியை நீங்க பறித்துக் கொண்டு ஒருத்தனை வந்து ஜெயில வச்சீங்க? அது சாதாரண மனிதர் கிடையாது. ஒரு சமூகத்துல வந்து அந்தஸ்து இருக்கின்ற ஒரு மனிதர், அமைச்சராக இருக்கின்ற மனிதர், இன்ஃபுளுன்ஸ் இருக்கின்ற மனிதர். அந்த மனிதருக்கே இந்த கதின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா நீங்க எப்போ ஒரு வெளியே வர்றதுன்ற கேள்வி நிச்சயமா நம்ம மனதில் எல்லாம் இருக்கிறது. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப இந்த கேஸை முடுக்கி விட்டு இதுல வந்து ஒரு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இப்ப பாஜகவினுடைய அந்த எதற்காக நாங்கள் இவ்வளவு செய்தோம் என்றதுக்கு ஒரு விடை வரும் என்று நான் கருதுகிறேன். அது செய்யவில்லை என்றால் நிச்சயமாக பாஜகவினரிடம் பல கேள்விகள் எழுப்பவிடும். அவன் காரி காரி துப்புவார் என்பதும் உண்மை நிலையா இருக்கு. இப்ப இயல்பாகவே வந்து அவருக்கு இனிமே கட்சியில முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகரிக்கும். இது வந்து மூத்த தலைவர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்துமா திமுகல? இவருக்கு இன்னும் வளர்ச்சி இன்னும் கூடும் இல்லையா கட்சி வட்டத்துல? இருக்கிற அதிருப்தியிலிருந்து இன்னும் கூட கட்டும் வாய்ப்பு கிடையாது. இவர் லேட்டரல் என்ட்ரி தானே. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா 8 அமைச்சர் லேட்டரல் என்ட்ரி தானே. வேலு எங்க இருந்தாரு, ரகுபதி எங்க இருந்தாரு? அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியஸ்தர்கள் பாத்தீங்கன்னா என்ன தங்கந்தரசு, துரைமுருகன், இந்த மாதிரியான ஒரு 3-4 அமைச்சர்களை தவிர பாக்கி எல்லாமே லேட்டரல் என்ட்ரில வந்து அமைச்சர்கள் தான். அதிமுக வந்து அமைச்சர்கள் தான். அதுல இன்னைக்கு அங்கிருந்து வந்து ஒரு அதிமுகவினருக்கு இன்னைக்கு வந்து இங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது. அதுல நீங்க அவர் செய்யறது உங்களால் செய்ய முடியுதுன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வரத்தானே செய்யும். உங்களால் செய்ய முடியும்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வராதுன்றது உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்யறாரோ அது முன்னாடி ஒருத்தர் வந்து ஆராசாவை பத்தி ஒன்று சொல்லுவார். அதாவது நாங்கெல்லாம் ஒவ்வொரு வாசிக்கிறதுக்காக ஒரு பிபி டும் மத்தளம் எடுத்து வந்து உட்காந்து வாசிச்சுட்டு இருந்தோம். என்னடாப்பா ஒரு சிம்பனியே எடுத்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராசாவை பத்தி. ஏனென்றால் அவருடைய பேச்சாற்றல் அந்த அளவுக்கு திறமையான பேச்சாற்றல். அதை ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசும்போது கூட அவரு அதற்கான காரணங்களை விளக்குவார். இத சும்மா வந்து நீங்க நல்லவர் வல்லவர் நாணயமானவர் இந்த மாதிரியான பேச்சு கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு சாதுரியமான இருக்கின்ற ஒரு பேச்சாற்றலை கொண்ட ஒருவர் ஆராசா. அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப திமுக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அப்ப இவர்களால் அதாவது ஒரு செந்தில் பாலாஜியால் அவர்களால் வந்து அங்க மேற்கு மண்டலத்தில் என்ன செய்ய முடிகிறதோ அதுக்கு நிகராக நீங்க வந்து வேற ஏதாச்சும் மண்டலத்தில் செய்தால் நிச்சயமாக நீங்க வந்து ஏறத்தால அதை இம்பார்ட்டன்ஸ் இருப்பீங்க. அது செய்ய முடியவில்லைன்னா நிச்சயமாக அவரையோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டால அரெஸ்ட் பண்ணிக்கிறவங்க தொடர்ந்து ஒவ்வொருத்தர் விடுதலை ஆயிட்டு இருக்காங்க. மணீஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால், அதுக்கப்புறம் கவிதர். இனிமே இந்த மாதிரி வழக்குகள் போறது, அரசியல்வாதிகள வழக்குகள் போறது கொஞ்சம் குறையும். நிச்சயமாக இதெல்லாம் போய் கேஸ் தான். ஏங்க இந்த கவிதாவுக்கும் அங்க வந்து கவிதா யாருங்க? கவிதாவுக்கு அரசு இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பொறுப்பு இருக்கா? ஒண்ணு கிடையாது. எம்பி கூட கிடையாது. அந்த அம்மா என்ன இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்தாங்களா டெல்லி அமைச்சரவையில ஆப்புல? கிடையாது. அந்த அம்மாவுக்கும் ஆந்திர அரசாங்கத்துக்கு இல்ல தெலுங்கானா அரசாங்கத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? என்ன அவருடைய தகப்பனார் வந்து அந்த முதலமைச்சராக இருந்தார். அவங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு என்ன முகாந்திரம் கேட்கிறேன். பொய் கேஸ் தான், முழுக்க முழுக்க பொய் கேஸ் தான். எதிர்கட்சிகள் மேல பொய் கேஸுகள் வந்து எந்த தெனாவட்டில் போட்டாங்க பாத்தீங்கன்னா 303 தெனாவட்டில் போட்டாங்க. இப்ப 239 ஆகுது. அதனால வந்து அந்த வீரியம் கொஞ்சம் குறைகிறது. அவ்வளவுதான். இருக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுறான். ஏது இடி அதிகாரியும் இன்னைக்கு வந்து பயப்படுறான். அதான் இருக்கிறதே தவிர இன்னைக்கும் இடியில வந்து இடியில கரப்ஷன் என்பது நாங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். திண்டுக்கல்ல ஒருத்தன் பிடிபடுறான், ராஜஸ்தான்ல ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க. அது என்ன கையும் களமாக 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட் தான் வச்சு பிடிக்கிறாங்க. ஒன்றும் சின்ன அமௌண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பேரம் பேசும்போது பிடிச்சிருக்காங்க.
அப்ப இதுதான் ஈடியினுடைய நிலை. அந்த கரப்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துதான் இவர்கள் வந்து மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனை வச்சுதான் இருக்கின்ற வழக்குகள் எல்லாம், பொய் வழக்குகள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து தான் செய்யும். அது என்னைக்கும் இருக்கத்தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன். இந்த மாதிரி காசை வாங்கிட்டு கேஸ் போடுறவன் இருக்கிறவரை, இல்லை என்றால் அந்த கட்சியில வந்து இப்ப ரஞ்சன் கோகைன்னு ஒருத்தர் தான் இல்லையா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவன், அவன் இன்னைக்கு வந்து எம்பியா போய் உட்காந்துருக்கான். இதோட பெரிய ஒரு அவலம் இருக்கா? இந்திய நாட்டுக்கு, இந்திய ஜுடிஷியரிக்கு இதோட பெரிய ஒரு அவலம் கிடையாது. இந்த அவலங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுன்றதுதான், எல்லா எக்ஸிகியூட்டிவ் பிரான்ச்ல ஆனாலும் சரி, ஜுடிஷியல் பிரான்ச்ல ஆனாலும் சரி, எல்லா பிரான்ச்லயும் இருக்கிறது தான் நம்ம நாட்டினுடைய பெரிய ஒரு சாபக்கேடாக நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் சாசனத்தை மதித்து ஒருத்தரை வந்து நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் உட்கார வைக்கிறோம். நான் அடுத்த நாள் வந்து அவன் வந்து மோதியில காலில் போய் விழுந்து ஒரு எம்பி சீட் வாங்குறான். அப்போ அந்த ஒரு அவலத்தை வந்து இந்திய மக்கள் தான் தடுக்க முடியும். ஆனா இந்திய மக்களை பொறுத்தவரை யூ ஷோ மீ எ பர்சன், ஐ நேம் யூ பிரைஸ் அப்படின்ட்டு எம்ஏஎம் ராமசிங் ஒரு முறை சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்க ஆளை காமிங்க, என்ன ரேட்டுன்னு நாங்க சொல்றேன் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நிலை தான் இந்தியாவில எல்லா இடத்துலயும் இருக்கிறது. யாரை வேணாலும் வாங்கக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு இருக்கிறது என்றுதான் உண்மை நிலை. 470 நாள் மிக கடுமையா போராடி செந்தில் பாலாஜி வந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, நாளைக்கு தான் அவருக்கு வாய்ப்பு இருக்கா சார் இருக்கு? கோர்ட் ஆர்டர் வர வேண்டும். புழல் சிறைக்கு வந்து அந்த சூப்பரண்டுக்கு கோர்ட் ஆர்டர் வர வேண்டும். அது எப்போ கையெழுத்தாகி அது வந்து சாப்பா போட்டு இங்க வந்து சேரணும். அது வந்து சேர்ந்தாதான் திமுக சைடுல அவருக்காக மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் காத்திருக்கு நினைக்கிறேன். பண்ணிட்டா இருக்காங்க, இப்ப கூட பண்ணிட்டாங்க. கரூர்ல இருந்து ஆரம்பிச்சு புழல் மட்டும் எல்லாரும் பண்ணிட்டா இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இன்னைக்கு நல்ல வேலை என்னன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை வந்திருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து டிசிஷன் வந்துருதுன்னா அங்கிருந்து டிசிஷன் வந்து சேர்றதுக்கு, ஆமா, அது சாயங்காலத்துக்குள்ள வரலன்னா அப்புறம் அவங்கள வந்து வெளியிட முடியாது. அதுவும் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல சைன் இல்லை, ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல சீல் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த சீலை வச்சுதான் வர வேண்டும். இந்த மாதிரி பெரிய பல பிரச்சனைகள் இருக்கு அதுல. இனி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரி சிபிஐ ஏதாச்சும் வழக்கில் அவர் அரெஸ்ட் பண்ணுவான்னு தெரியல. பட் அப்படி ஒன்றும் இருக்காது என்று நாம் வந்து நினைப்போம். அவ்வளவுதான். மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்ஸ் சார்.